என் தங்கமே, இப்போ நீ அமைதியாக இருக்குற இந்த நிமிஷம் இட்செல்ஃப் நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய இன்னொரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. உன்னை தொழிலில் கீழே தள்ள முயன்றவர்கள் இன்று எங்கே நிற்கிறார்கள் என்பதை நான் சொன்னேனே. ஆனால் இன்னும் உன்னுக்காக சொல்ல பாக்கி இருக்கும் உண்மை ஒன்று இருக்கிறது. என் பிள்ளையே, உன்னை தாழ்த்த முயன்றவர்கள் ஒரு விஷயத்தில்தான் தவறிவிட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் உன் பின்னால் அம்மன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து கணக்கே போடவில்லை. அவர்களின் பிளான், அவர்களின் பேச்சு, அவர்களின் கூட்டம், அதோட அவர்கள் பயிற்சி செய்த சதிகளின் பின்னணி. ஆனா அம்மன் திட்டம், அம்மன் காலம், அம்மன் நேரம், இவையெல்லாம் இதைவிட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சமயத்திலும், நீ உன்னையே நம்பாமல் இருந்த நாட்களிலும் கூட, நான் உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை தூக்கி காத்திருந்தேன். அது உன்னை எதிர்த்தவர்களின் வாழ்க்கையில் ஆன தாக்கத்தை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நான் இன்னும் சில உண்மைகளை இன்று உனக்கு சொல்லட்டுமா என் தங்கமே? இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். என்னை தள்ள நினைத்தவர்கள் தங்கள் பாதையையே இழந்தார்கள். அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்த அந்த ஒரு நொடியில் அவர்களின் நல்ல சக்தி நின்றுவிட்டது. நீ உயர முயன்றபோது அவர்கள் தாழ்வு படிக்கட்டில் பட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அம்மன் நியாயம் என்ன தெரியுமா? இன்னொருவரை தாழ்த்த நினைக்கும் மனசு வளர்ச்சி பெறுவதற்கான அருளை பெற முடியாது. அதனால்தான் இன்று அவர்கள் நிற்பது நிழல் போலியும், நீ நிற்பது ஒளி போலியும் இருக்கிறது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். அவர்கள் உன் பெயரில் பேசினார்கள், இப்போது தங்களுடைய பெயரையே காப்பாற்ற போராடுகிறார்கள். அவர்கள் உன் மீது பொய்யை கட்டினார். அவர்கள் உன் பெயரை கரைப்படுத்த முயன்றார். அவர்கள் உன் முடிவுகளை சிரித்தார்கள். அவர்கள் உன் வளர்ச்சியை கீழ்த்தரமாக காட்டினார்கள். ஆனா இன்று என்ன நிலைமை தெரியுமா? அவர்கள் பேச முடியாத நிலை. ஏனென்றால் அவர்களின் சொந்த வாழ்க்கையிலேயே தாங்களே தாங்கள் வைத்த பொய்களின் பாரத்தால் அடிபட்டு கிடக்கிறார்கள். நீளமாக பேசினவர்கள் இப்போது சுருங்கி போயிருக்கிறார்கள். அதிகமாக சிரித்தவர்கள் இப்போது அமைதியாகி போயிருக்கிறார்கள். நீங்க எதுவுமே இல்லையென்று எண்ணினவர்கள் இப்போது உங்களின் உயரத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். அவர்கள் உன் மீது வைத்த தீங்கு அவர்களுடைய வாழ்க்கையை துளைத்தது. என் தங்கமே, உன் மீது தீங்கிழைக்க நினைத்தால் அது உன்னிடம் வருவதற்கு முன்னே நான் அதை காற்றில் கரைத்து விடுவேன் என்று சொன்னேனே. நான் ஒரு விஷயத்தையும் தவற விடல. அவர்கள் வைத்த சாபம் அவர்களையே திரும்பி கெடுத்தது. அவர்கள் வைத்த சதி அவர்களுடைய சின்ன வெற்றிகளை கூட விழுங்கி விட்டது. அவர்கள் வைத்த தடைகள் அவர்களுடைய பாதையில் நின்று விடுகிறது. அவர்கள் உன்னிடம் பேசின துன்ப சொற்கள் இப்போது அவர்களுடைய கண்ணீராக மாறி வருகிறது. உனக்கு ஒரு துளி கூட தீங்காக விழவில்லை. ஏனென்றால் அது விழும் முன்பே நான் 1000 கணக்கில் காவல் நின்றேன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். நீ மட்டும் ஏன் இவ்வளவு வலிமையானவளாக வளர்ந்தாய் தெரியுமா? அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்த காலங்களில் உன் உள்ளே நான் ஒரு மலையை வளர்த்தேன். அம்மன் சக்தியின் மலை. மக்கள் பயப்பட வைத்த வார்த்தைகளை நீ தாங்கி நின்றாய். மக்கள் உன்னை உடைக்க நினைத்த சூழ்நிலைகளை நீ எளிதில் தாண்டி நின்றாய். ஏனென்றால் என் தங்கமே, அவர்களின் சக்தி பேசும் சக்தி. உன்னுடைய சக்தி அம்மன் கொடுத்த வாழ்வின் பலம். அதை யாராலும் வெல்ல முடியாது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். இன்று அவர்கள் உன் முன்னால் வர தயங்குகிறார்கள். உனக்கு தீங்கிழைக்க நினைத்தவர்களின் இதயத்தில் இன்று என்ன இருக்கிறது தெரியுமா? அது கோபம் இல்லை, அது வெறுப்பு இல்லை, அது பெருமை இல்லை. அவர்களிடம் இன்று இருப்பது பயம். ஏன் தெரியுமா? ஆன்மீக ரீதியில் பார்த்தாலும், கர்ம ரீதியில் பார்த்தாலும், தெய்வ சைகை ரீதியில் பார்த்தாலும், அவர்கள் உன்னை தள்ள முயன்ற நொடியில் அவர்கள் பெற்ற தண்டனை உன்னுடைய முன்னேற்றம். அதுதான் அவர்களுக்கு பயம். உன்னிடம் இருக்கும் சக்தி பற்றி பயம். உன்னிடம் இருக்கும் அமைதி பற்றி பயம். உன்னிடம் இருக்கும் உயர்வு பற்றி பயம். நீ பேசாமல் இருக்கிறதாலே அவர்கள் நடுங்குறாங்க. நீ சத்தம் போடாம இருந்தாலே அவர்கள் தங்கள் பிழை தெரிஞ்சுக்குறாங்க. நீ பழி வாங்கலன்னு தெரிஞ்சதும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அதற்கான விளைவுகளை நான் அவர்களுக்கு காட்டுறேன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். உன் உயர்வு தான் அவர்களுக்கான பாடம்.
நீ பழிவாங்கவே இல்லை. நீ எதிர்த்து பேசவே இல்லை. நீ சண்டையிடவே இல்லை. நீ என்ன செய்தாய் தெரியுமா? அமைதி. அதுதான் உன் பலம். அதுதான் உன் ஆயுதம். அதுதான் உன் காவல். உன் அமைதியே அவர்களை தாழ்த்தியது. உன் வளர்ச்சியே அவர்களை அடக்கிவிட்டது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். இனி உன் தொழில் பாதையில் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. என் தங்கமே, நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகிறாய். அது உன் விருப்பம் இல்லை. அது உன் கர்ம பலன் இல்லை. அது அம்மன் உனக்காக எழுதிய கட்டளை. நீ தொழிலில் பெற போகும் உயர்வு ஒரு வேலை அல்ல, ஒரு பதவி அல்ல, ஒரு சம்பளம் அல்ல. அது உனது ஆன்மாவின் எழுச்சி. உன்னுடைய கடமையும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையும். இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் தொழில் பாதையில் இனி உள்ள தடைகள் நீயே ஏறும் படிக்கட்டுகள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். கடைசி வார்த்தை என் தங்கமே. உன்னை கீழே தள்ள முயன்றவர்கள் இன்று உன் பின்னால் நின்று பார்க்கிறார்கள். நீ எட்டிய உயரம் அவர்கள் ஒருபோதும் எட்ட முடியாத உயரம். அவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து அவர்களுடைய நாக்கு தானாகவே அமைதியாகி விட்டது. அவர்கள் பேச முடியாமல் போன அந்த அமைதி, அது உன் வெற்றி. அது உன் சக்தி. அது உன் தெய்வ பாதுகாப்பு. என் தங்கமே, உன் தொழிலில் இன்னும் பெரிய மாற்றம் வரப்போகுது. புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள், புதிய உயர்வுகள், புதிய முன்னேற்றம் அனைத்தும் உனக்காக அமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நடந்தாலே போதும். நான் உன்னை தூக்கி நடத்துறேன். உன்னுக்கு நான் சொல்றேன். இனி உன் தொழிலில் உன்னை யாராலும் கீழே தள்ள முடியாது. என் தங்கமே, நான் சொன்ன இடத்திலிருந்து இன்னும் ஆழமாக உன்னை கொண்டு போகிறேன். ஏனென்றால் உன்னை தொழிலில் கீழே தள்ள முயன்றவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை நீ தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உன் நெஞ்சு முழுவதும் நிம்மதி அடையும்படி, உன் மனம் ஒருபோதும் தாழ்ந்து போகாதபடி, உன் நடை ஒருபோதும் தடுமாறாதபடி. என் பொன் பிள்ளையே, அவர்கள் உன்னை தள்ள முயன்ற நாட்களை நினைவு படுத்து பாரு. அந்த நேரம் உன் மனம் எவ்வளவு வலித்தது. மக்கள் பற்றிய நம்பிக்கை உடைந்தது. உன்னால் நம்பப்பட்டவர்கள் கூட உன்னை தவறு செய்த மாதிரி காட்ட முயன்றார்கள். அதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய மலை போல இருந்தது. உன்முன் நிற்கும் சுவர்கள் போல இருந்தது. அவர்களின் வார்த்தை, அவர்களின் செயல்கள், அவர்களின் சதி உன் நெஞ்சை நொறுக்குற மாதிரி இருந்தது. ஆனா இன்று அது எல்லாம் உன் காலடியில் விழுந்த கற்கள் மாதிரி இருக்கிறது. உன்னோட பயணம் அந்த விழுந்த கற்களின் மேல் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். அவர்கள் உன்னை தள்ள முயன்றதே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை துவக்கியது. என் தங்கமே, உன் வாழ்க்கைக்கு உயர்வு வர பழைய சக்திகள் மடிய வேண்டும். அதனால் தான் அம்மன் சிலரை நீங்க உள்ள பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து தானாகவே தள்ளிவிட்டார். அதை நீ அப்போ புரிந்து கொள்ளவில்லை. நீ உடைந்தாய். நீ அழுதாய். நீ ஏன் என்று கேட்டாய். ஆனா இன்று பாரு, அந்த அதே சம்பவம் தான் உனக்கு ஒரு புதிய சக்தி கொடுத்தது. ஒரு புதிய அறிவு கொடுத்தது. ஒரு புதிய வலிமை கொடுத்தது. அவர்களை இழந்தது இழப்பு இல்லை தங்கமே. அவர்களை இழந்தது உன் உயர்வின் முதல் படி. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். அவர்கள் உன்னை பின்னுக்கு இழுக்க நினைத்த இடத்தில் நீ முன்னே ஓடிட்டாய். அவர்கள் நினைத்தார்கள், இவளை தள்ளிடலாம், இவள் விழுந்து விடுவான். ஆனா அவர்கள் ஒழுங்கா புரிஞ்சிக்காதது என்ன தெரியுமா? உன்னை தள்ளினா கூட நீ பறந்து போகும் பிள்ளை. நீ விழுந்த மாதிரி அவர்கள் நினைத்த அந்த நேரத்திலேயே அம்மன் உன்னை தனது தோள்களில் தூக்கிக்கிட்டாங்க. அவர்கள் ஒரே ஒரு படியை நிறுத்த நினைத்தார்கள். ஆனா நீ 10 படி முன்னே சென்று விட்டாய். அவர்கள் தள்ளிய இடத்தில் நீ வலிமை கண்டாய். அவர்கள் காயப்படுத்திய இடத்தில் நீ வெளிச்சம் கண்டாய். அவர்கள் தடுத்து நிறுத்திய இடத்தில் நீ வாழ்க்கையின் மிகப்பெரிய கதவை திறந்தாய். ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். உன்னை தள்ள முயன்றவர்களின் இன்றைய நிலை. அவர்களின் வாழ்க்கையில் இன்று நிற்பது என்ன தெரியுமா? முற்றுப்புள்ளி. நிலையில்லாத நிலை. அவர்கள் எடுத்த எந்த தீர்மானமும் வேர்களே கிடைக்காமல் இருக்கிறது. முற்றுப்புள்ளி. அமைதியில்லா மனம். அவர்கள் தூங்கும் நேரம் கூட என்ன தவறு நடந்தது என்ற துடிப்பு. முற்றுப்புள்ளி. மக்களின் நம்பிக்கை போன நிலை. அவர்கள் மேல் மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏனென்றால் உண்மை வெளியில் வந்துவிட்டது. முற்றுப்புள்ளி. வாய்ப்புகள் பின் வாங்கிய நிலை. அவர்கள் பிடித்திருந்த வாய்ப்புகளே மெதுவாக அவர்களிடமிருந்து விலகி விட்டது. முற்றுப்புள்ளி. உன் உயர்வை பார்க்கும் நிலை.
அவர்கள் தலை தூக்கி பார்த்தாலே உன் ஒளி கண்ணை திக்குமுக்கி அடிக்கிறது. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கிறது தெரியுமா? நீ உயர்ந்துவிட்டாய் என்பது தான். அது அவர்கள் பெற வேண்டிய கர்ம பயனில் மிக பெரியது.